ராம் நாராயண் ராம். எல்லா உயிரினங்கள், விலங்குகள், உயிர்கள், தாவரங்கள், அணுக்கள், பரமாணுக்கள் பிறப்பிலிருந்தே சந்தாந்தாள் உறுப்பினர்களாகிவிட்டன. நமது கடமை எல்லோரையும் விழிப்புணர்வுக்கு கொண்டு வருவது. உலகில் மனிதனின் சிந்தனை, குறிகள் மிகவும் முன்னேறிவிட்டன. அவர்கள் இயற்கையை பின்பற்றுவதில்லை. இயற்கையை பார்க்கவும் அதற்கு கவனம் செலுத்தவும் மறுக்கிறார்கள். சந்தாந்தாள் இன் குறிக்கோள் நாங்கள் எல்லோரையும் விழிப்புணர்வு தரவும் அறிவாளிகளாக்கவும் செய்பவர்களாக இருக்க வேண்டும். இதன் மூலம் மனிதன் விவேகத்துடன் வாழ வேண்டும். மேலும் அவர்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை கூற வேண்டும். மக்கள் எவராக இருக்கிறோம், எங்கே வந்தோம், எங்கு போகிறோம் என்பதை கூற வேண்டும். இதுவே மடியில் வைத்திருக்கும் ஒவ்வொரு உண்மையும். இறப்பு உண்மை. பிறப்பு ஏற்பட்டால் இறப்பும் வரும். நாம் எதுவும் எங்களுடன் கொண்டு வரவில்லை. அதனால் எதை எடுத்து செல்லப் போகிறோம்? கையில் எதுவும் இல்லை. அதனால் நாங்கள் அனைவரிடமும் சென்று உண்மையை விளக்க வேண்டும். எலக்ட்ரானிக் ஊடகங்கள் மூலம் நாங்கள் ஒவ்வொரு மனிதரின் வீட்டிற்கும் சென்று அவர்களின் இதயத்தில் இடம்பெற்று அவர்களுக்கு சேவை செய்ய முடியும். இந்த வேலை செய்ய பணம் தேவையில்லை. ஆனால் நாம் இந்த செய்தியை தொலைக்காட்சியின் மூலம் அனைவருக்கும் கொண்டு செல்வதற்கு பணம் தேவை. அதற்காக செலவுகளை சந்தாந்தள் தான் செய்கிறது. அனைவருக்கும் தெரிந்தது போல சந்தாந்தள் நன்கொடை பெறாது. ஆனால் யாரும் இதற்காக பூமியில் வேலை செய்ய எதையும் தன்னிச்சையாக கொடுக்கலாம். பூமியில் சந்தாந்தளின் 10 கோடி உறுப்பினர்கள் உள்ளனர். அவர்களுடன் சேர்ந்து நாங்கள் தர்மமும் கர்மமும் செய்து கொண்டிருக்கிறோம். தர்மம் என்றால் மனிதன் இதுவரை பூமியில் செய்ததல்ல, அது மனிதன் உருவாக்கியதல்ல. உண்மையான தர்மம் நமக்கு பிறப்பிலிருந்தே உள்ளது. நமது கடவுள் நமது விவேகம் மற்றும் விழிப்புணர்ச்சியே. இவை அனைத்தும் வானத்திலிருந்து வந்தவை. பஞ்சபூதங்கள், சூரியன், பூமி, வெப்பம் ஆகியவையெல்லாம் கடவுளின் கொடைகள், இயற்கையின் வரப்பிரசாதங்கள். அவற்றின் அடிப்படையில் நமது சமுதாயம் உருவாக வேண்டும். நமது தர்மம் அப்படியே இருக்க வேண்டும். மற்றும் இயற்கையைப் போலவே நமது சித்தாந்தம் இருக்க வேண்டும். எல்லா விஷயங்களிலும் சந்தாந்தள் எப்படி உருவானது என்பதையும் நாங்கள் விளக்க விரும்புகிறோம். எங்கள் குருஜி பாலக் பிரம்மச்சாரி கௌராங்க மகாபிரபுவுடன் அவர்களுக்கு இரத்த தொடர்பு உள்ளது. 1966ஆம் ஆண்டில் சந்தாந்தளின் நிறுவனம் அமைக்கப்பட்டது. நாங்கள் இது குறித்து அறிவிக்கப்பட்டதாவது, எங்கள் தர்மம் ஜீவியுங்கள் மற்றும் மற்றவர்களையும் ஜீவிக்க விடுங்கள் என்பதுதான். அதேபோல பூமியில் எந்த ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலும் எங்கள் அமைப்பு அனைவருக்கும் அனைத்து விதமான வசதிகளையும் அளிக்கிறது. மேலும் நாம் கல்வி அளிக்க வேண்டுமென்றால் அதற்கு முன்பு நாங்கள் அனைவருக்கும் தியானம் செய்யவும் செய்து கொடுக்கிறோம். ஏனெனில் அது வாழ்வதற்கு அத்தியாவசியமானது. தியானம் இல்லாமல் எந்த மனிதனும் உயிருடன் இருக்க முடியாது. எங்கள் சந்தாந்தளத்தில் அனைத்து மதத்தினருக்கும் உறுப்பினர்கள் உள்ளனர். மற்ற நாடுகளிலும் எங்கள் மக்கள் உள்ளனர். அவர்கள் எப்போது வேண்டுமானாலும் உதவியை கேட்டு எங்களை தொடர்பு கொள்ளலாம். அவர்களை சந்திக்க மக்கள் வர வேண்டும். நான் இத்தாலி சென்றபோது அங்கு தியானம் எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை மக்களிடம் விளக்கினேன். மக்கள் அதை புரிந்து மகிழ்ச்சியடைந்தனர். தியானம் செய்ய முதலில் எங்கள் இலக்கு தெளிவாக இருக்க வேண்டும். நாம் தியானம் செய்ய வேண்டும் என்று தீர்மானிக்க வேண்டும். சாதனையால் மட்டும் தியானம் நடக்காது. எப்பொழுது எங்கள் மனம் கற்பனை செய்கிறதோ அப்போதுதான் தியானம் நடக்கும். நாம் தினம் முழுவதும் தியானம் செய்வது அவசியமில்லை. நமக்கு வேலை செய்ய வேண்டும். சமுதாயத்தை பார்த்து நல்லதை செய்ய வேண்டும். இரவு தூங்கும் முன் தியானம் செய்ய வேண்டும். எங்கள் குருஜி கூறினார்கள், இரவில் நாம் பெறும் நித்திரை கடவுளின் கொடை ஆகும். ஏனெனில் நித்திரை முழுமையாக இல்லையெனில் நாமெல்லாம் பைத்தியமாகி விடுவோம். நித்திரை ஏன் வருகிறது, அது எப்படி வருகிறது, அது ஏன் முக்கியம் என்பதனை நாம் சிந்திக்க வேண்டும். அதனால் எங்கள் குருஜி கூறினார்கள், நீங்கள் நித்திரையில் சமாதி அடையுங்கள். அதாவது உறங்குவதற்கு முன்பு படுக்கையில் அமர்ந்து உங்கள் இலக்கை தீர்மானியுங்கள். பின்னர் தியானத்தின் ஆசனத்தை செய்யுங்கள். இரவில் தியானம் செய்ய உடனடியாக உணவு உட்கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு உங்களது அன்றாட வேலைகளை முடிக்க வேண்டும். பிறகு நாம் தூங்கும்போது நித்திரையிலும் தியானம் செய்ய வேண்டும். அதற்காக ராமோ நாராயண ராம் என்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டும். இதை தியாகம் பெற்றவர்கள் மட்டுமல்லாமல் தியாகம் பெறாதவர்களும் செய்யலாம். உங்களுக்கு தெரிவிக்க வேண்டும், ராம் என்பது ஆகாயம், நாராயணன் என்பது அந்த ஆகாயத்தில் உள்ள பிரபஞ்சம் மற்றும் அனைத்து கோள்களையும் உள்ளடக்கியது.
பின்னர் ராம் என்கிறதும் பூமியில் உள்ள அனைத்தையும் குறிக்கிறது. நாமெல்லாம் நாராயணனில் நிலைத்து இருக்கிறோம். ஒருமுறை ராமநாராயண ராம் என்று கூறினால் எல்லாவற்றையும் நாம் பெற முடியும். நம்மில் ஒவ்வொருவரும் இதை பற்றி சிந்திக்க வேண்டும். நாம் எல்லாவற்றையும் தனித்தனியாக பார்த்திருக்கிறோம், ஆனால் அனைத்தும் ஒன்றே. நம்மை எல்லோரையும் ஒன்றிணைத்து வைத்திருக்க வேண்டும். எங்கள் சந்தான் தளத்துடன் அனைத்து மனிதர்களும் சேர முடியும். நாம் எந்த ஒரு மதத்தையும் ஏற்கவில்லை. எவரையும் சிறியது அல்லது பெரியது என்று பார்க்க முடியாது. அனைத்து மனிதர்களும் சந்தான் தளத்தின் குடும்பமாகவே உள்ளனர். அனைவரும் எங்கள் உலகின் பகுதிகள். எங்களோடு சேர்ந்து நல்ல காரியங்களை செய்தால், நன்றாக சிந்தித்தால் அதில் என்ன தவறு? இதே சிந்தனையோடு அனைவரையும் ஒன்றிணைத்து பயணிக்கிறோம். இதனால் பூமியில் எல்லா விஷயங்களும் நன்றாக நடக்குமாறு அனைவரின் நன்மைக்காக செயல்படுகிறோம்.